தூத்துக்குடியில் விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தாளமுத்து நகர் நேரு காலனியில் விஷவாயு தாக்கி 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், விவரங்கள். தூத்துக்குடி தாளமுத்து நகர் நேரு காலனி பகுதியில் ஆனந்தன் நகர் பகுதியில் கணேசன் என்பவருக்கு சொந்தமான வீடு ஒன்று உள்ளது. அந்த வீடுல உள்ள உறை கிணறு அதிகமான நாட்களாக திறக்காமலேயே மூடி கிடந்திருக்கிறது. இந்த நிலையில் கணேசன் அந்த கிணற்றை தூர்வாரி பராமரிப்பிற்கு கொண்டு வருவதற்காக அந்த உறை கிணற்றில் அவரது உறவினரான மாரிமுத்து என்பவரை அழைத்து, மாரிமுத்து மற்றும் பவித்ரன் உள்ளிட்ட 3 பேரை அழைத்து அந்த கிணறை தூர்வாருவதற்காக தாளமுத்து நகர் ஆனந்த் நகருக்கு நேரு காலனி ஆனந்த் நகர் பகுதிக்கு சென்றிருக்கிறார். அங்க முதலாவதாக மாரிமுத்து என்பவர் அந்த கிணறை தூர்வாருவதற்கு அந்த கிணற்றின் உள்ளே இறங்கி இருக்கிறார். இறங்கி வெகு நேரமாகியும் வெளியே வராததால் வீட்டின் உரிமையாளர் கணேசனும் உள்ளே இறங்கி இருக்கிறார். உள்ளே இறங்கிய கணேசனும் வெளியே வராததை தொடர்ந்து பவித்ரன் உள்ளிட்ட அவரது உறவினர்கள் 2 பேர் தொடர்ந்து அவரை பின்தொடர்ந்து அந்த உறை கிணற்றுக்கு உள்ளே இறங்கி இருக்கிறார்கள். இறங்கியதில் அவர்களுக்கும் விஷவாயு தாக்கி மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கிறது. மூச்சு திணறல் ஏற்பட்டதை உணர்ந்த பவித்ரன் மற்றும் அவரது உறவினர்கள் சத்தமிட்டுள்ளனர். சத்தமிட்ட உடனே அருகாமையில் இருந்தவர்கள் உடனடியாக அந்த 2 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். மீட்டு தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வைத்ததோடு தூத்துக்குடி தாளமுத்து நகர் போலீசாருக்கும் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தாளமுத்து நகர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தியதோடு முன்பாக இறங்கிய மாரிமுத்து கணேசன் 2 பேரும் என்ன நிலையில் இருக்கிறார்கள் என்பதை அறிவதற்காக தீயணைப்பு துறையினரை வரவழைத்திருக்கிறார்கள். தற்போது 2 பேரும் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது தெரிய வந்திருக்கிறது. அந்த 2 பேரின் உடலை மீட்கக்கூடிய பணியில தீயணைப்பு துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த பகுதியில் வெகு நாட்களாக மூடியிருந்த அந்த உறை கிணற்றில் இருந்து விஷவாயு தாக்கி உயிரிழந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தற்போது மீட்கப்பட்ட பவித்ரன் மற்றும் அவரது உடன் இருந்த மற்றொருவர் 2 பேரும் தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய நிலையில் வீட்டின் உரிமையாளர் கணேசன், அவரது உறவினர் மாரிமுத்து ஆகியோர் விஷவாயு தாக்கி உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த பகுதியில். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.